பேட்சப் செய்து கொண்ட விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் அப்படிங்கிற தலைப்பில தான் இந்த வீடியோ இருக்க போது. நேற்று விடிய விடிய விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருக்கும் நடுவுல கான்வர்சேஷன் போச்சு. அத வந்து ஒரு சில விஷயத்த உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. ஒரு சில விஷயத்த காட்டல. காட்டாத விஷயங்கள பற்றியும் இந்த வீடியோல நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க இருக்கிறோம். விஜய் பார்வதி கமருதீன் கிட்ட பேசவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவெடுத்து ஒதுங்கி இருந்தா. ஆனா கமருதீன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தவற பண்ணியிருந்தான். அவன் பண்ணது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பேர் விஜய் பார்வதிக்கு சுட்டி காட்டினாங்க. குறிப்பாக விக்ரம் வந்து பார்வதியை தனியா கூட்டிட்டு போய், நீ என்ன அவன் கூட பவுடர்லாம் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பா போகும் பார்வதி, உன் பக்கம் நாங்கள் நின்றுருக்கோம், அவன் பண்ணது டொமஸ்டிக் வயலன்ஸு, அதை விஜேஎஸ் வந்து அட்ரஸ் பண்ணணும், நீ அவன் கூட இணக்கமாக போயிட்டனா அது நல்லா இருக்காது, அது எங்களையும் நீ வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறான் விஜய் பார்வதியை. அதையும் மீறி இந்த கமருதீன் எல்லாம் மீறி பார்வதி பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். நேற்று நைட்டு எப்படியாவது ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே கொண்டு வந்து விஜய் பார்வதியை மேனிப்புலேட் பண்ணி மண்டையை கழுவி பேட்சப் பண்ணிடணும். நம்ம பேட்சப் பண்ணலைன்னா இந்த வீக்கெண்டில் நம்மளை கேட்சப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நன்கு அறிந்த கமருதீன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாரும் படுத்து தூங்குனதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத பூனை மாதிரி பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்த பார்வதி கிட்ட வந்து மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சிருப்பான்ல, கடவுள் இவனுக்கு கொடுத்ததுலேயே மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள அவ்வளோ கேவலமான ஒருத்தன். ஆனா மூஞ்சில எந்த விதமான ரியாக்ஷனும் அவனால காட்ட முடியாது. விஜய் பார்வதிலாம் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் எபிசோட்ல யாராவது ஒருத்தன் பேசிட்டு இருப்பாய்ங்க. விஜிஎஸ் ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. இப்படிம்பா, இப்படிம்பா அந்த ரியாக்ஷனே காட்டி குடுத்துரும் அவள. அவளால எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஆனா கடவுள் வந்து இவனுக்கு கமருதீனுக்கு குடுத்துருக்கக்கூடிய வரம் என்னன்னா, இன்னசென்ட் ஃபேஸு, சாஃப்ட்டான வாய்ஸு இத வச்சு அவன் ஊர ஏமாத்திக்கிட்டு இருந்தான். விஜய் பார்வதிய மண்டைய கழுவ ஆரம்பிச்சுட்டு இருக்கான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஆக்சுவலா நான் வந்து உண்மையிலேயே இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனால தான நான் எஃபோர்ட் எடுக்கிறேன். நான் வந்து உன்கிட்ட வந்து பேசுறேன். நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நான் உண்மையா இல்லன்னா, எதுக்காக நான் இந்த எஃபோர்ட்ட எடுக்கணும் அப்படிங்கிறான். சரி ரைட்ரா. அடுத்து திவ்யா கூட நானும் தான் சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் திவ்யா கூட வந்து பேசி காம்ப்ரமைஸ் ஆகி நானும் திவ்யாவும் வந்து இப்போ பேசிட்டு இல்லையா? டேய், நீயும் திவ்யாவும் பேசி 2 பேருக்கும் நடந்து அதை நீ சாரி கேட்டது வேற. ஆனா விஜய் பார்வதியோட நீ பண்ணது வந்து பிசிக்கல் இன்டிமிடேஷன், டொமஸ்டிக் வயலன்ஸு. இதுக்கு எப்புட்றா சாரின்றது தீர்வாகும்? இட்ஸ் அ கிரைம் அது. இதே நீ வெளியில பண்ணியிருந்தா நீ வந்து கழிதுன்னு இருக்க வேண்டியது தான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றதுனால நீ ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க. இதை விஜய் பார்வதிட்ட வந்து சொல்றான். ஏன்டா நீ திவ்யா கிட்ட பண்ணதும் விஜய் பார்வதி கிட்ட பண்ணதும் 2 ஒன்னாடா? சார் ரைட்டு, நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே, நீ வந்து எதுவாக இருந்தாலும் வீக்கெண்ட் எபிசோடில் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து விஜய் பார்வதிகிட்ட சொல்கிறல்ல, ஃபேஸ் பண்ணிக்க. ஏன் விஜய் பார்வதிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற? நான் உண்மையிலே ஃபீலிங்ஸில் லவ் பண்ணேன். நான் இப்போ சொல்கிறேங்க, இந்த கமருதீன் அப்படின்றவன் பண்ணுறது ஃபுல் ட்ராமா, நாடக காதல் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். விஜய் பார்வதியை தன்னுடைய கேமுக்காக பயன்படுத்திக்கிறான் கமருதீன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது நாடக காதல் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உண்மையாக நேசிக்கக்கூடிய எவனும் எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் ஃபிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சத்தியமாக பண்ண மாட்டான். எட்டி உதைக்கிறது, வாயை உடைச்சிருவேங்கிறது, சேரை எட்டி உதைக்கிறது, இதெல்லாம் பண்ண மாட்டான். இங்கே வந்து நம்ம கை நீட்டி அடிச்சிட்டோம்னா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போயிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு கானாவை இன்னொருத்தர் சொல்கிறான். அப்போ கேமரா இருக்கிறதுனால உங்களுக்குள்ள அதை நீ பண்ணால் உனக்கு உன்னுடைய கரியரை பாதிக்கும். ரெட் கார்டு வாங்கிட்டு போனால் உன்னுடைய கரியர் க்ளோஸ்ன்றதுனால நீ வந்து அந்த சேரை எட்டி உதைக்கிற, அதுக்கப்புறம் பாக்ஸை வந்து எட்டி உதைக்கிற. அந்த இடத்துல கேமரா இல்லை அப்படின்னா ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் 4 செவுத்துக்குள்ளே நீயும் பார்வதி இருக்கிறப்ப இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்தா கண்டிப்பாக நீ விஜய் பார்வதியை கை நீட்டி அடிச்சிருப்பேங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது எப்படிரா உன்னால் நியாயப்படுத்த முடியுது? எந்த அளவுக்கு போகிறான் அப்படின்னா, இந்த கமலஹாசன் வந்து ஸ்ரீதேவி லூஸாக இருப்பாங்க, அது வரைக்கும் பழகிட்டு இருப்பாரு. திடீர்னு வந்து லூசு பைத்தியம்லாம் தெளிஞ்சு அவங்க நார்மல் ஆனதுக்கப்புறம் கமலஹாசனை மறந்துடுவாங்க. கமல் வந்து ட்ரெயினில் ஏறி உட்காந்துருப்பாங்க, தலையில் சட்டியை வச்சுக்கிட்டு எனக்கு தெரியுதாப்பா, எனக்கு தெரியுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார்ல, அது மாதிரி குட்டி கர்ணம் போடுறான், தோப்பு கர்ணம் போடுறான். டேய், என்னடா நீ இந்த அளவுக்கு கேவலமாக இருந்துட்ட? ஏன்னா கோம்பக்காடு கோவிந்தா, நான் கூட உன பெரிய ஆள்லடா நினச்சேன், நீ என்னடா இம்புடி சீப்பான ஆளாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி உக்கி போட்டுட்டு இருக்காங்க. மிட் நைட்டில் உட்காந்து அவள் உக்கி போட சொன்னாலும் நீ போடுவ, குட்டிக்கரணம் போட சொன்னாலும் போடுவேன். எப்படியெல்லாம் வந்து அவளை சரி கட்டுறதுக்கு இவன் நேற்று நைட்டு பண்ணது டோட்டலாக வந்து எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறான். இந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி அவளை காம்ப்ரமைஸ் பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் பார்வதி கேட்குறா,
வீக்கெண்ட் எபிசோடில் உன்னை கேட்பாங்கன்னு தானடா இப்போ வந்து நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற. இன்னும் 2 வாரத்தில் வந்து ஃபினாலே வருது அப்படிங்கிறதுனால தானடா நீ வந்து ட்ராமா போடுற. அதெல்லாம் இல்லை பார்வதி, வீக்கெண்டில் நான் பேசிக்குவேன், அதெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. டேய் நீ அப்பட்டமா தெரியுது, அவ கூட பேச்சப் பண்ணா மட்டும்தான் விஜேஎஸ் உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்கும்போது, சார் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன் சார், தோப்பு கர்ணம் போட்டேன் சார், குட்டி கர்ணம் போட்டேன் சார், இப்போ என்ன சார் உங்கள் முன்னாடியும் போட சொல்கிறீங்களா? நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். நீ பெல்ட்டி கூட அடிப்படா. நீ டாப் 5ல் வரணும், நீ டைட்டில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக கேவலமாக அந்த பொண்ணை வச்சு கேம் ஆடுறது. அது அவளே கண்டுபிடிச்சிட்டு அவளே கேட்குறா, ஏன்டா என்னை வச்சு கேம் ஆடுற? ஏய் உனக்கு தான் அந்த அறிவு இருக்குல்லடி. மற்ற பொண்ணுங்க தான் யோசிக்க மாட்டாளுங்க. ஐயோ நம்ம ஆசைப்பட்ட பையன் திரும்ப வந்து பேசுகிறானே, சாரி கேட்குறானே, விடிய விடிய நமக்காக கெஞ்சுறானே, நம்ம காலில் விழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் விஜய் பார்வதி அக்செப்ட் பண்ணுறா. இப்போ விஜய் பார்வதி அக்செப்ட் பண்ணலை. நிறைய பேர் பார்வதி வந்து இவ்வளோ கேவலமாக இருப்பாளா, அவளுக்கு சுயமரியாதையே இல்லையா? டேய் விடிய விடிய 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒருத்தன் காலில் விழுகிறான், தோப்பு கரணம் போடுறான், ஒருத்தன் கெஞ்சுறான், அவனை மன்னிக்கல அப்படின்னா என்னடா பண்ணியிருப்பீங்க? மறுநாளே அவன் இவ்வளோ தூரம் கதறான், இவளுக்கு மனசே இல்லையா, இவளுடைய நெஞ்சு என்ன கல்லா, இப்படி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாளே, அவனை மன்னிச்சாதான் என்ன? ஒரு ஆம்பளை இந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்து தோப்புக்கரணம்லாம் போடுறான், குட்டிக்கரணம்லாம் போடுறான், இந்த பொண்ணு கரைகிறாளா பாரு அப்படின்னும் நீங்கள் விமர்சிச்சிருப்பீங்க. மன்னிச்சாலும் குத்தம், மன்னிக்கலனாலும் குத்தம், அவன் வேற என்ன தாண்டா பண்ணணும்? நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாற்று கருத்து என்னன்னா, விஜய் பார்வதி அவங்ககிட்ட இருந்து பேச்சே கொடுக்காம விலகி போயிருக்கலாம். எங்க அந்த கார்டன் ஏரியாவில் வந்து அவன் பந்தெடுத்து எரிஞ்சிருப்பான், வன்மத்தோடு எரிஞ்சிருப்பான், பந்தெடுத்து மூஞ்சிலே அடிச்சிருப்பான். அந்த விஷயத்துக்கு வந்து இன் ரிட்டர்ன் அவள் கொடுக்குறதா பவுடர் எடுத்து அடிக்கிறா. யாரு? கமருதீன் மேலே. எதுக்கு நீ அதை பண்ணணும்? நீ அந்த கோவத்தை உள்ளே வச்சுக்கிட்டு வீக்கெண்ட் எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா இவங்க ஒட்டு மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. இந்த கமருதீன் விஷயத்தில் கானா வினோத் வாய் விட்டுருக்குறான். ஏய் அவள் ஒன்று அடித்தா நீ அவளை தாண்டா அடிக்கணும், எதுக்குடா வந்து அந்த பாக்ஸை எட்டி உதைக்கிற அப்படின்னு பேசியிருப்பான். இவன் கானா வினோத் ஒட்டு மொத்தமாக ஒரு கும்பல் மாட்டியிருப்பாங்க. இந்த விஜய் பார்வதிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எலவேஷனை விஜேஎஸ் வருகிற வீக்கெண்ட் எபிசோடில் கொடுத்து விட்ருப்பார். அவசரப்பட்டு இந்த பிரச்சனையை விஜய் பார்வதி இவன் என்ன தான் உருண்டிருந்தாலும் புரண்டிருந்தாலும் இன்னும் 2 நாள் தானே பல்ல கடிச்சிட்டு இருந்துருவோன்னு இருந்திருக்கணும். அவன் கூட திரும்ப பேச்சப் ஆகிருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருக்குது, நம்மளுடைய காதலன் வந்து ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலையும் சரி, அது ரொம்ப பெரிய தப்பு. நீ பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னா, ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸுக்கு அப்புறமும் அவன் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிட்டதுக்கு அப்புறமும் திரும்ப வந்து கன்வின்ஸ் பண்ணி நீ அவங்ககிட்ட பேச்சப் ஆகுறது, வெளியில் இருக்கக்கூடிய பல பெண்கள் நம்ம பாய் ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு வேணாலும் கேவலமாக நடந்துக்கலாமா? அவன் வந்து சீரியஸாக திரும்ப வந்து அவன் வந்து நம்மக்கிட்ட சாரி கேட்குறான், நம்மக்கிட்ட தோப்பு காரணம் போடுறான் அப்படின்னா நம்ம திரும்ப அவன் கூட பழகலாமா அப்படின்னு ஒரு தப்பான எக்ஸாம்பிளை செட் பண்ணிடும்டி விஜய் பார்வதி. அதனால் விஜய் பார்வதி பேச்சப் ஆனதில் நமக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை. பட் அட் த சேம் டைம் அவள் பேச்சப் ஆகலை, அவனை மன்னிக்கலை அப்படின்னாலும் இவனுங்க கிரிட்டிசைஸ் தான் பண்ண போகிறானுங்க. அது எண்ட் ஆஃப் த டே அவளை மன்னித்து ஏற்றுக்கிட்டா பார்வதிக்கு சுயமரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லி பார்வதியை கிரிட்டிசைஸ் பண்ண தான் போகிறானுங்க. எண்ட் ஆஃப் த டே உண்மையை சொல்லணுன்னா நைட்டு ஃபுல்லாக கேவலமாக தோப்பு கரணம் போட்டு குட்டி கரணம் போட்டு அவள் காலில் விழுந்து அசிங்கப்பட்டு இப்படி ஒரு மானங்கட்ட பேச்சப்பு இந்த கமருதீன்றவனுக்கு தேவையா அப்படின்னு, இந்த கமருதீனுக்கு சுயமரியாதை இல்லை அப்படிங்கிறத எவனுமே பேச மாட்டாங்க. டேய் என்னடா போய் குட்டி கரணம் போட்டு காலில் விழுந்துக்கிட்டு உக்கி போட்டுட்ருக்கிற, உனக்கெல்லாம் என்னடா மானம் கட்டவே, நீ உனக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை எவனும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்வதிக்கு மட்டும் சுயமரியாதை இல்லையான்னு சொல்லி பேச வந்துடுவாங்க. நம்ம 2 பக்கத்து நியாயத்தையும் பேசணும்ல. ஆக மொத்தத்தில் பார்வதி அவனை அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது, வீக்கெண்டு வரைக்கும் அவனை விட்டுருக்கணும். விஜேஎஸ் அவனை விட்டு நம்பியிருக்கணும். ஆமாம், நம்பி நீ தள்ளிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பீர். அவனை கம்மு அப்படின்னு மடியில் தூக்கி வச்சு கொஞ்சறதுக்கே உனக்கு வந்து நேரம் கரெக்டாக இருக்குது. வாரம் இதைத்தான் பண்ணிட்டு உட்காந்துருக்குற. ஒவ்வொரு வாரமும் பெண்களுக்கு எதிராக இவன் ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறான். கெமியெல்லாம் அடிக்க போயிருப்பான். அதுக்கப்புறம் பார்வதியை வந்து இந்த சேரெல்லாம் எட்டி உதைச்சு அவகிட்டையும் எல்லாம் மாரி நடந்திருப்பான். நீ அப்பையும் வாய் திறந்து கம்முவை வந்து என்னன்னு கேட்கல, அப்பயும் கம்முன்னு கொஞ்சிட்டு போயிட்ட. இதை மட்டும் நீ கேட்டு கேப்பையை தூக்கி அப்படின்னு நட்டமாக நிறுத்தி தள்ளிட போறியா அப்படின்னு விஜேஎஸை பார்த்து நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஸோ மக்களாகிய நீங்கள் இந்த விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருடைய பேட்சப் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.